இங்கே தான் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு அவகாடோ பீஸா. வா சஷ்டி, யூ ஹாப்பி? ஹாய் மக்களே, என்னடா இது காட்டுக்குள்ளே காடை காமிக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, நம்ம காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். சுற்றியும் காடு, அதுக்கு நடுவில் ஒரு மண் ரோடு, அதில் தான் போயிட்டுருக்கேன். என்ன சொல்கிறது, இதில் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம வேறு லேட் ஆயிடுச்சு, கரெக்ட் டைமுக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்றத நம்ம போனதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்கங்க, அந்த ரோடு எப்படி வளைஞ்சு 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 போகுதுன்னு பாருங்கள். மண் ரோடு, ஒரு காட்டுக்கு நடுவில் இந்த ரோடு அமைச்சிருக்காங்க. இதை விட என்ன ஒரு இதுனா, நம்ம எங்கே போகிறோன்றதை பாருங்கள். ஒரு இவ்வளோ பெரிய காட்டுக்கு நடுவில் இப்படி ஒரு அழகான பிளேஸா அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ஐலாண்ட் தமிழச்சி. நான் உங்கள் அருள்மொழியில் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேமஸ் ரெசார்ட் அமன்யாரா ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஐலாண்ட்லேயே பார்த்திங்கன்னா, இது ஒரு ஹில்லில் அப்படியே டவுனில் இருக்கும், அவுட்டரில் இருக்கும். ஸோ ரொம்ப தூரம், நம்ம வீட்டிலேருந்து இங்கே வரவே 45 மினிட்ஸ் ஆயிரும். ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமன்யாரா ரெசார்ட் எஸ்ங்க இஸ் அ லக்ஸரி ரெசார்ட். அமன்யாரா ரெசார்ட்டோட பிரான்ச் ஆல்ரெடி இந்தியா ராஜஸ்தானில் ராந்தம்போர் அப்படின்ற ஏரியாவில் இருக்குது. ஸோ அதே இது இன்னொரு இது வந்து வேறு இடத்துல ராஜஸ்தான்லேயே ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த நேம் பார்த்தீங்கன்னா அமன் பாக் அண்ட் அமன் ஐகாஸ். இது ரெண்டுமே ராஜஸ்தான்லேயே வெவ்வேறு பிளேஸில் இருக்குது. ஸோ அமன்யாரா ப்ராப்பர்ட்டி வந்து ரெசார்ட்ஸ் மட்டும் கிடையாது, அவங்க வந்து எசென்ஷியல்ஸும் அவங்களே தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, இப்போ ரெசார்ட்டில் நம்ம வைக்கிற ஷாம்பூ, சோப், ஷாம்பூ, லோஷன்ஸ் எல்லாமே அவங்களே தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. செம்ம ஆசம் ஃப்ளேவராக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன் டே நான் ஸ்டே பண்ணியிருந்தனால. இதுக்காக நம்ம இந்தியாவில் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுனால இங்கே பார்த்திங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அதுக்காக நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இந்தியன் ட்ரெஸ் கோடில் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து ட்ரெஸ்அப் பண்ணணும்னு சொன்னனால நான் வந்து சாரீ வந்து வியர் பண்ணிவிட போகிறேன். ஸோ அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து வியர் பண்ண தெரியாது. ஸோ அவங்க வந்து பிலிப்பினோஸ். ஸோ அவங்களுக்கு தான் நான் வியர் பண்ணிவிட போகிறேன். அதுக்காக நம்மளை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இவ்வளோ பெரிய காட்டுக்கு நடுவில் ஒரு ரோடு போட்டு ஒரு மண் ரோடு அமைச்சு பாருங்கள். இது தாங்க என்ட்ரன்ஸு, இதுதான் லாபி. ஸோ காட்டுக்கு நடுவில் ஒரு அமைதியான ஒரு ரெசார்ட். ஸோ என்ட்ரன்ஸே பாருங்களேன் எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற ரெசார்ட்ஸுமே இப்படி தான் இவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக தான் இருக்கும். நான் பார்த்ததில்ல, பட் வெப்சைட்ஸில் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். ஸோ எல்லாமே காட்டுக்கு நடுவில் தான், இந்தியாவிலையும் சரி இங்கேயும் சரி. ஈவன் இவங்க வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஃப்ரான்ஸ், இட்டாலி, கிரீஸ், டர்க். ஸோ காட்டுக்கு நடுவில் ஒரு அமைதியான வில்லா வித் ப்ரைவேட் பூலோட, வாவ், செம்ம அமேசிங் ஃபீலிங்க. ஸோ அமன்னாவே பீஸ்ஃபுல்னஸ் அப்படின்னு தான் அர்த்தமே. ஆக்சுவலி அமன்ன்றது ஒரு அரபிக் நேம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் அரபிக், டர்க்கி இதிலெல்லாம் கலந்து பீஸ்ஃபுல்னஸ், ஹோப், பிலீவர் இப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ அமன் அப்படின்னா அமைதி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இவங்க இவ்வளோ காட்டுக்குள்ளே ஒரு பீஸ்ஃபுல்லாக, ஸோ ஒரு பீஸ்ஃபுல் மட்டுமே நமக்கு வேணும் அப்படின்னு வர்றவங்களுக்கு இந்த ரெசார்ட்டுங்க ரொம்ப லக்ஸரியான ரெசார்ட். ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா இந்த 1 பெட்ரூம் வில்லா பார்த்தீங்கன்னா 3000 to 4000, 5000 வரைக்கும் வரும், US டாலர்ஸில் நான் சொல்கிறது. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து இதில் ஒரு 3 years
இங்கே தான் ஒர்க் பண்ணார் இந்த ஹோட்டலில். ஆக்சுவலாக இந்த ஐலாண்டுக்கு வந்த புதுசில் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ஹோட்டலில் தான் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணார். ஸோ என்ன சொல்கிறது, வேலை அப்படி இருக்குன்னு சொல்லுவார். ஸோ ஹோட்டல் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான அமைதியான இடம். ஸோ நாங்கள் வந்து லன்ச் டின்னருக்கும் வந்திருக்கோம். எங்களுக்கும் ஒரு நாள் இங்கே தங்க வாய்ப்பும் கிடச்சிச்சு. ஒரு நாள் நாங்கள் தங்கினோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் போய் ரீச் ஆனோனையுமே பார்த்திங்கன்னா 3 பேருக்கும் வரிசையாக கடகடன்னு சாரீ கட்டியாச்சு. நம்ம ஆல்ரெடி சாரீ கட்டி இதுன்றதுனால சர்வீஸ் இருக்குன்றதுனால 3 பேத்துக்கும் நான் வேகமாக கட்டி விட்டுட்டேன். ஸோ அதுக்கு மேட்சாக ஜுவல்ஸும் நான் கொண்டு வந்திருந்தேன். அவங்களுக்கு ஜுவல்ஸும் போட்டு விட்டுட்டேன். ஆனால் அவங்களுக்கு அதை எப்படி சாரியாக மேனேஜ் பண்ணணுன்றது தெரியல. நம்ம கட்டி விட்டோம் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுலாம் அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு கட்டி பழக்கம் இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு நான் சாரீ கட்டி விட்டுட்டு அப்புறம் வந்து நீங்கள் இங்கேயே ரூம்லேயே ஸ்டே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ சாரீ கட்டி முடிச்சாச்சு. சரி நீங்கள் ரூம்லேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், அச்சோ அப்போ நம்ம ஃபங்க்ஷனை வந்து வீடியோ எடுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அவுட் பீப்புள் நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அட்லீஸ்ட் நம்ம இங்கேருந்து உங்களுக்கு இந்த ரூமையாவது காமிக்கலான்னு தோணுச்சு. ஸோ இதுதாங்க பெட்ரூம். ஃபுல்லி வந்து கிளாஸ் தான். இது வந்து காட்டுக்குள்ளே மாதிரி தானே இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்லாவே ப்ரைவசி, ப்ரைவேட் பூல். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிளாஸ் டோரையுமே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஷட்டரும் இருக்குது. ஸோ இதுக்கு பேக் சைடு ஒரு சின்ன டேபிள், ஃபோன் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பாத்டப் இருக்குது. அப்படியே இங்கிட்டு வந்தோன்னா இங்கிட்டு ஒரு வாஷ் பேசன் இருக்குது. நம்ம வந்து லோஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஷவர் அல்டிமேட்டாக இருக்கும். ஸ்ட்ரைட் ஷவர் சூப்பராக இருக்கும். குளிக்கிறதுக்கே ஏதோ அருவியில் குளித்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட லாக்கர், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குமே டோர் இருக்குது. இந்த சைடு ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் டோரை ஓப்பன் பண்ணிட்டு போனால் என்ன இருக்குன்னு பாருங்கள். இதை என் பையன் தான் எடுத்தான். கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக நாங்கள் இதுக்கு முன்னாடி 1 டே இங்கே ஸ்டே பண்ண எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி டாய்லெட் இல்லை. எப்போன்னு பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு இப்போ 10 வயசு ஆகுது. நாங்கள் என் பையனுக்கு 3 வயசாக இருக்கும் போது இங்கே தங்கியிருக்கோம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து அப்போது மேனேஜர் ஆஃப் த இயர் அவார்டு கிடைக்கும் போது எங்களுக்கு வந்து இங்கே ஸ்டே பண்ண ஃப்ரீ ஸ்டே 1 டே நைட் அப்படி கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்தோம். அப்போல்லாம் இந்த மாதிரி டாய்லெட் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜப்பான்லலாம் இருக்கும்ல ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், அந்த மாதிரி எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான், ரிமோட் கண்ட்ரோல். நம்ம உள்ளே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணோன்னே அந்த சீட் அப்படியே ஓப்பன் ஆகுது. நல்லா இருந்தது. அப்புறம் பிள்ளைங்க பூலில் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ரூம் உள்ள சஸ்டி ஹாப்பி எங்க நான் கம்மியா இருக்கா ஸ்டேர்ஸ் பண்ணிக்கணுமா? பிள்ளைங்க பூலில் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எங்கிட்ட பீஸா வந்துடுச்சு. ஸோ அவங்களே வந்து பீஸா கொடுத்துட்டாங்க. 2 பீஸா கொடுத்துட்ருக்காங்க எங்கள் 3 பேர்த்துக்கு. அதுவும் 2 பேர் கிட்ஸு. ஸோ எப்படி அதை எங்களால் சாப்பிட முடியுமா அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் சாப்பிட்டுட்டோம். ஒரு 2 பீஸ் மட்டும்தான் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்வீட். அவங்க வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போனாங்க. தேங்க்யூ, பாய் பாய். இப்போ அவகாடோ பீஸா, வாவ், அவகாடோ பீஸா. வேறு எதுவுமே இல்லைங்க, வெறும் அவகாடோ. அந்த சீஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு புரியல எப்படின்னு. ஏன்னா டேஸ்ட்டில் இருக்குன்னு தெரியல. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சீஸே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மேபி ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சீஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. வெறும் பெப்பரும் சில்லி ஃப்ளேக்ஸும் தான் சைடில் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அதை மட்டும் தான் போட்டு சாப்பிட்டோம். செம்மையாக இருந்தது. பீஸாலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரூமில் வந்து உட்காந்துட்டு இருந்தோம்.
பாப்பா தெரியாமல் ஒரு ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணிட்டா. ஸோ அந்த ஷட்டர் நான் சொன்னேன்ல நமக்கு ப்ரைவசி விட்டுனா அந்த ஷட்டர் அப்படியே க்ளோஸ் ஆகும்னு, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணவும் க்ளோஸ் ஆயிடுச்சு. பாப்பா அழுக ஆரம்பிச்சிட்டா. போகலாம் 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 அண்ணன் பண்ணுவான். அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இரு. கரெக்டாக நம்மளும் ரிலாக்ஸாக கிளம்பி உட்காந்துட்டு இருந்தோம். அவங்களும் வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் 7 ஆயிடுச்சு. 7:30க்கு சன் செட் ஆயிடும். அவங்க வந்தோடனே சரி பிக்சர் எடுக்கலான்னு பிக்சர் எடுத்துகிட்டு இருந்தோம். அவங்க நமஸ்தே சொன்னாங்க. நான் வணக்கம் சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ நம்ம ரெடியாக உட்காந்துட்டு இருந்தோம். அவங்களும் வந்துட்டாங்க. நம்மளோட சாரீ ஜுவல்ஸ் எல்லாமே ரிட்டன் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ வெளியில் வந்தால் பாருங்கள், இப்படி தான் அந்த ரெசார்ட் வந்து இப்படி தான் மெயின் ரோடாக இருக்கும். ஸோ ஆனால் இப்படி வந்துகிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு சின்ன பாத்வே மாதிரி இப்படி தான் போகும். பட் ஆனால் உள்ளே போய் பார்த்தா வில்லாஸ் வந்து ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ எங்கே போய்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்காக அவங்க ஸ்நாக்ஸ் ஜூஸ்லாம் தந்தாங்க. ஸோ அது வாங்க தான் போயிட்டுருக்கோம். வாங்க எடுத்து தரேன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டு சைடில் இதுதான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரெஸ்டாரண்ட். அந்த சைடு ரெஸ்டாரண்ட், ஸ்விம்மிங் பூல், பீச்லாம் அங்கிட்டு தான் இருக்குது. ஸோ என்னால் போய் காமிக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் காமிக்கிறேன். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நான் வந்து அந்த ஹோட்டலுக்கு போனது, அவங்களுக்கு சாரீ வியர் பண்ணி விட்டது, அங்கே போகவே எவ்வளோ கஷ்டமாக இருந்தது, அந்த ரோடு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் ஓட்டிகிட்டு வரவே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா கடகடன்னு நான் உங்களுக்கு சாரீ கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க சரி ஓகே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி நமக்கு பீஸாலாம் கூட ஆர்டர் பண்ணாங்க. ஸோ அதையும் பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருந்துச்சு பீஸா, நல்லா சாப்பிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். ஏன்னா இருட்டுறதுக்குள்ளாட்டி வீட்டுக்கு போகணும். ரோடு வேறு ரஃப்பான ரோடு, குழந்தைங்கள வேறு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இல்லையா. ஸோ வீட்டுக்கு கிளம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அலன் தமிழச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்யூ மக்களே, லவ் யூ ஸோ மச், பபாய்.